ஹாய்டா செரீஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டுடே நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒன் ஷாட் தான். ஃபோர்த் டே மேரேஜ் வித் மை மாமா. ரொம்ப நாள் ஆச்சுலடா எஃப்எஃப் போட்டு. ஸோ அதனால தான் ஒரு ஒன் ஷாட் போட்டு நம்ம அப்படியே புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இடையில வேறு டெலகிராம்லாம் பேன் ஆகிடுச்சு. அண்ட் உங்களோடதெல்லாம் புரியுது. அங்கே மெஸ் லிஸ்ட்டுக்கு அப்படி இருக்குது. இங்கே எம்எல் அதுக்கும் மேலே. அப்புறம் பார்த்தா இப்போ புதுசாக ஜிம்மின் எஃப்எஃப். இத்தனையெல்லாம் விட்டுட்டு எப்படிக்கா ஒன் ஷாட்டு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க தான். பட் நியூ ஜாயினிஸ்லாம் வேணும்லடா கொஞ்சம். அப்போ தானே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான். அண்ட் ஆல்சோ ரொம்ப நாளாக இந்த கண்டினியூவாக இந்த ஸ்டோரிஸாக போட்டு போட்டு நானே டயர்ட் ஆகிட்டேன். நீங்கள் எப்படி தான் கேட்குறீங்களோ தெரிலடா. ஸோ அதனால தான் ஒரு ஃப்ரெஷ்ஷப்பாக ஒரு ஒன் ஷாட்டை போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டைட்டில்லாம் நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்களா? இது ஒரு ஏஜ் கேப் ஸ்டோரியாகவே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகேடா. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் டியூரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க. நீங்கள் ட்ரை மை பெஸ்ட். ஓகே. அண்ட் பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுங்கடா. ஏன்னா சின்ன சின்ன டைமில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் ஓகேடா. நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்ததுமே ஒரு பையன் கூட ஒரு பார்க்கில் போய் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கா. சென், எவ்வளோ டைம் நான் சொல்கிறது? எங்கள் வீட்டில் வந்து பேசுமா, எனக்கும் ஜங்குக் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஜங்குக் மாமா பிடிக்கும் தான். ஆனால் நான் அவர் அந்த மாதிரிலாம் ஒரு நாள் நான் பார்த்தது கிடையாது. எனக்கு உன்னை தான் பிடிக்கும். நீ வந்து பேசு. ஒயன், பேசுனா எப்படி நான் வந்து பேசுவேன்? எனக்குன்னு எதாவது வேலை இருக்குதா பேசுகிறக்கு? எனக்குன்னு ஒரு வேலை இருந்து ஒரு வீடு இருந்துச்சுன்னா நானே வந்து பேசுவேன்டி. பேசுறது தானே. நீ வா, நானே வச்சு பார்த்துக்கிறேன்ருப்பேன். இன்னும் எனக்கு ஒரு 3 இயர்ஸ் டைம் கூறி நான் செட்டில் ஆகிடுறேன். எவ்வளோ தான் நானே இழுத்தடிக்கிறது? ஆல்ரெடி 4 இயர்ஸாக இப்படி தான் பிரச்சனை. நான் அந்த 18 ஏஜ் எனக்கு எப்போ ஆச்சோ அப்போலேருந்து எனக்கு ஜங்குக் மாமா கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. என்னால் முடியல சென். எனக்கு உன்னை தானே பிடிக்கும். நம்ம 11th லவ் பண்ணுறோம். உன்னை லவ் பண்ணலைன்னா கூட சரி தான் என் வாழ்க்கைன்னு நான் போயிருப்பேன் போல். எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. பாருவேன், அது இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத. வேணும்னா நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? என்னது? அதுவா, ஸ்ட்ரைட்டாக நீ உன் வீட்டில் பேசுகிறதுக்கு உன் ஜங்குக் மாமாட்டே போய் பேசிடலாமே. என்னன்னு அவர்கிட்ட போய் பேச சொல்கிற? இல்லை, எனக்கு இந்த மாதிரி உங்களை முடியல, இந்த மாதிரி நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படிக்குலாம் போய் நீ அவர்கிட்ட சொல்லிடலாமே. சொன்னால் அவர் என்ன நினைப்பார்? வீட்டில் சொன்னால் என்னடி நினைப்பாங்க? அது நீ அவர்கிட்ட சொன்னால் எனக்கு தெரிஞ்சு அவர் சேர்த்து வைக்க தான் ட்ரை பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், அவர் அப்படி பண்ணாலும் பண்ணலாம். பிகாஸ் மாமாவுக்கு நானா ரொம்ப இஷ்டம் தெரியுமா? சின்ன வயசுலேருந்து எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கேட்டு வாங்கி தருவார். ஆனால் எனக்கு பயமாக இருக்கே. இங்கே பாரு வயன், நம்ம ஒன்று சேரணும் அப்படின்னா பயப்படாமல் போய் உன் மாமாட்ட பேசு. அப்போ தான் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பேசிட்டு எனக்கு கால் பண்ணு. நீ டைமே வேஸ்ட் பண்ணாத வயன், இன்றைக்கே போய் பேசு. அப்படிங்கிற? ஆமாம், அப்படி தாங்கிறேன். சரி ஜென், டைம் ஆச்சு. இப்போ நான் போயிட்டு வேணா அப்படியே வீட்டுக்கு போயிட்டு மாமா கரெக்டாக வருவார். நான் மாமாட்ட பேசிவிட்டு உனக்கு நான் நைட்டு மெசேஜ் பண்ணுறேன். சரியா? ஓடி, நீ பார்த்து வீட்டுக்கு போயிடுவா இல்லை வந்து விடணுமா? இல்லை, நானே போய்க்கிறேன், கேப் புக் பண்ணி போய்க்கிறேன். சரி ஜென், உனக்கு வேறு இன்டர்வியூ போகணுன்னு இல்லை, பார்த்து போ. பாய், டாட்டா. லவ் யூ. போயிட்டு வரேன். எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கை தான். சரியா? சம்மத்துக்குட்டி. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. இங்கே ஜென்னும் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறான். ஓகேடா, ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாமா?
அதாவது நீங்களும் ஜென்னும் ஒரு 5 இயர்ஸா லவ் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்க 11ல லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு 12த் படிக்கும்போது அந்த ஏஜ் 18 ஆயிருக்கும். அப்பவே உங்க வீட்ல வந்துட்டு ஜங்குக்கு மேரேஜ் பண்ணு, ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படி இப்படின்ட்டு இருப்பாங்க. நீங்க இப்ப தான் காலேஜ் ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஒர்க்ல ப்ளேஸ் ஆயிருப்பீங்க. ஸோ நீங்களும் அப்படியே ஒர்க் போயிட்டுருக்கீங்க. பட் ஜென்னுக்கு வந்து ஒர்க்லாம் கிடையாது. உங்க வீட்ல வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருப்பாங்க. ஒரு பையன் பார்த்தா நல்லா வேலைக்கு போகணும், அவனுக்கு வீடு வாசல் எல்லாம் இருக்கணும், ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. பட் ஜென்னுக்கு பொறுத்தவரையும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவனுக்கு வந்து ஒரே ஒரு அம்மா மட்டும்தான். அண்ட் ஒரு தங்கச்சி இருக்குது. அப்புறம் அவன் இருக்கான். அவன் வேலைக்கு போனால் தான் அந்த குடும்பமே ரன் ஆகும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்குது அவங்க ஃபேமிலியே. அண்ட் அப்படியே உங்கள் சைடு வந்து பார்த்தா உங்கள் வீட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஜங்குக்கும் ஒயன் தான். ஜங்குக்கிட்டே அதை தான் சொல்லி வளர்த்துருந்துருப்பாங்க. உனக்கு ஒயன் மட்டும்தான் ஒய்ஃபு அப்படி இப்படின்னு. ஸோ ஜங்குக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய அப்சஷனே இருக்குன்னு சொல்லலாம். அவனுக்கு ஒயன் தான். ஏன்னா அவனுக்கு சின்ன வயசுலேருந்து அவன் மனசு ஃபுல்லாக மைண்டு ஃபுல்லாக ஒயன் ஒயன் மட்டும்தான் நினச்சிட்டு வளர்ந்துருந்துருப்பான். அண்ட் உங்களை பார்க்கும்போது உங்ககிட்ட அதெல்லாம் காமிச்சிக்க மாட்டான். உங்ககிட்ட சும்மா நார்மலாக ஒரு மாமா எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருந்திருப்பான். பட் அவன் மனசுக்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு பெரிய இடமே இருக்குது. அதுலேயும் அது பத்தாது சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து ஜேகேவோட ஃபேமிலியில் ஒயன் உனக்கு தான் சொல்லி சொல்லி அவன் ஃபிக்ஸே பண்ணிடுப்பான். நீங்கள் அவனுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. பட் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் ஜேகேவை அப்படி பார்த்ததும் கிடையாது. உங்களை பொறுத்தவரையும் ஜேகே மாமா அவ்வளோதான். அதுக்கு மீறி நீங்கள் அதை தாண்டி எதுவுமே பார்த்ததில்ல. பட்டு ஜேகே அப்படி கிடையாதுங்க. ஓகேவா? ஓகே. இந்த ஒரு இன்ட்ரோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வரது எல்லாமே நம்ம ஸ்டோரியிலே பார்த்துடலாம்டா. ஓகேவா? இப்போ நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வாசல்லேருந்து இறங்கி உள்ளே போகிறீங்க. போகும்போது உங்கள் அம்மா ஒயன் எங்கடி போயிட்டு வர? அம்மா எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போனேன். வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறேன். அப்புறம் என்ன கேள்வி இது? ம் அது சரி. சரி வா, காஃபி குடிக்கிறியா ஒயன்? அதெல்லாம் அப்புறம் குடிச்சுக்கிறேன். ஜங்குக் மாமா எங்க? எப்போம்மா வருவார்? ஆ அவனை ஏன்டி கேட்குற? அது அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? அம்மா எனக்கும் மாமாவுக்கும் நடுவில் 1000 இருக்கும். நீ எதுக்கு சும்மா என்ன ஏதுன்னெலாம் கேட்டுட்ருக்கா? அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா பின்னாடி இருந்துட்டு அதானே உனக்கேண்டி அவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜங்குக்கு அப்புறம் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்ததும் ஜங்குக் மாமா அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஜேகே திடீர்னு நீங்கள் அவனை இப்படி கூப்பிட விட்டு நீங்கள் அவ்வளோவா அவனை எதுக்குமே கூப்பிட மாட்டீங்க. ஸோ அவன் நீங்கள் கூப்பிட விட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் மாமா எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஃப்ரீயா? ஏன் டாடி? ஆமாம் மாமா. ரொம்ப இம்பார்ட்டனா என்ன? அதெல்லாம் இல்லை. ஏன் உங்களுக்கு எதாவது ஒர்க் இருக்கா? இல்லடி, நான் வேணா போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டா? இல்லை ஃப்ரெஷ் ஆகிட்டு கூப்பிட்றேன். நீ ரூமுக்கு வந்துடுறியா? ஓ ஓகே மாமா. நம்ம ஏன் ரூமில் பேசணும்? நம்ம பேசாமல் டெரஸ் போய்க்கலாமா? அப்படிங்கிறியாடி? சரி ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். நீங்களும் அப்படி நின்றுட்டு உங்கள் மாம் டாடை பார்த்துட்ருக்கீங்க. அவங்களும் உங்களே பார்த்து முழிச்சிட்ருக்காங்க. நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க? அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ஜேகே எப்போ கூப்பிடான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் ஃபோனுக்கு கால் வருது. நீங்கள் பார்க்குறீங்க ஜேகே தான். நீங்கள் அப்படியே அந்த காலை பார்த்துட்டு அப்படியே டெரஸ் போகிறீங்க. அட்டன்லாம் பண்ணல, சும்மா அப்படியே பார்த்து போகிறீங்க. பார்த்தா அங்கே ஜேகே மேலே நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்ததும் யாராச்சும் இருக்காங்களா? இல்லை, எல்லோரும் மார்க்கெட் போயிருக்காங்க. இதான் நல்ல டைம் ஒயன், பேசிடு. எல்லாமே சொல்லிடு. அடித்தார்னா வாங்கிக்கலாம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகே பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. ஜேகே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஹெட் டவுன் பண்ணிட்டு 2 கையும் ஒரு மாதிரி குவிச்சிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க ரொம்ப நர்வஸாக. ஜேகே அதை பார்த்துட்டு நாடி என்னை வர சொல்லிட்டு என்னமோ ஒரு மாதிரி நர்வஸாக இருக்க நாச்சு அது
சீரியஸா? ஆ யாராச்சும் ஏதாவது பண்ணாங்களா? அதெல்லாம் இல்ல மாமா. அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாடி பேசணும் என்ட்ட? அதான் என்னன்னு கேட்குறேன்ல. சொல்லு. இப்படி வந்துட்டு தரைய பார்த்துட்டு நிற்கிறதுக்கு தான் கூப்பிட்டியா? அது இல்ல. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில மாமா. சொன்னா நீ நான் அடிப்பியா? ஏய் நீ ஃபஸ்ட்டு சொல்றி. அப்புறம் அது என்னன்னு நான் பார்த்துக்கிறேன். மாமா ப்ளீஸ் மாமா என்னை அடிக்காத. ஆ எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ அடிச்சின்னா அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் மாமா. ம் ஏய் நீ ஃபஸ்ட்டு என்னாடி விஷயம் அதை சொல்லு. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு. நீ அடிக்க மாட்டேன்னு சொல்லு. ஷோ சரிடி அடிக்கல சொல்லு. அப்படியா? அதான் சொல்லிட்டேன்ல. சொல்லு என்ன விஷயம்னு. சீக்கிரம் எனக்கு ஒரு ஆஃபீஸ் வேறு இருக்கு. அது மாமா இங்கே பாருடி அது இது இழுத்துட்ருக்கல நேரம் இல்லை. கரெக்டாக சொல்லு. சரி கோவப்படாத. அது நம்ம வீட்டில் உனக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ணுறதா சொல்லிகிட்ருக்காங்கல்ல. ஆ என்கிட்ட கேட்டாங்க. நான் வேணான்னு சொன்னேன். ஆனால் அது அவங்க கேட்குற மாதிரி இல்லை மாமா. ஓ இப்போ நான் சொன்னால் இந்த மேரேஜை நிப்பாட்டிடுவாங்க நினைக்கிறியா? அது இல்லை மாமா. 2 வீக்ஸில் மேரேஜ் வச்சுருக்காங்க. சரிடி அதுக்கு என்ன? இல்லை ஆக்சுவலி நான் 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 ஒரு பையனை லவ் பண்ணுறேன் மாமா. அதான் அதான் எனக்கு இது எப்படி சொல்கிறேன்னு தெரில மாமா. எனக்கு உன்னை பிடிக்கும். ஆனால் உன்னை இன்றைக்குமே நான் அப்படி பார்த்ததில்ல. எனக்கு அவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ப்ளீஸ் நீ தான் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்னை அடிச்சிரு. ஆ ப்ளீஸ் மாமா. ஆனால் இந்த கல்யாணம் மட்டும் வேணாம். நானும் அவனும் 5 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களை எப்படியாவது சேர்த்து வச்சுதான் மாமா. அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுவுறீங்க. அப்போ இங்கே ஜேகே அப்படியே உங்களவே பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்ன எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டப் பண்ணி ஜேகே பார்க்குறீங்க. அவன் உங்களவே பார்த்துட்ருக்கான். நீங்கள் மாமா என்ன அப்படி பார்க்குற? சாரி மாமா. நான் பண்ணது தப்பு தான். ப்ளீஸ் மாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவனும் ஓ இதான் விஷயமா? இதுதான் வேணான்றீயாடி? முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நான் என்ன சொல்ல போகிறேன் இதெல்லாம். அப்போது நீ உண்மையாகவே என்னை சேர்த்து வைக்க போறியா? உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னா அப்புறம் நான் என்னடி ஃபோர்ஸ்டு மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறியா? அப்படிலாம் நான் கிடையாது. சரி அவன் பேர் என்ன? பேர் ஜென். ஓ ஃபேமிலியில் எப்படி? அவனுக்கு ஒரு அம்மா ஒரு தங்கச்சி. ஏன் வேலைக்கெல்லாம் போகல. வேலைக்கு போகல எப்படி ஒன்று பார்த்துக்குவான்? அதான் மாமா அவன் என்கிட்ட 3 இயர்ஸ் டைம் கேட்டிருக்கான். அவனோட கசின் ஒருத்தர் இருக்கான். அவனோட கம்பெனியில் ஒர்க் வாங்கி தரேன் அப்படின்ட்டு இருக்கான். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நாளைக்கு அவனுக்கு இன்டர்வியூ இருக்குது. நாளைக்கு அவன் அதுக்கு போய் எப்படியோ செலக்ட் ஆகிட்டானா அப்புறம் அவ்வளோதான் மாமா. அவனுக்குன்னு ஒரு சொந்த வீடு ஒரு கார் அந்த மாதிரி செட்டில் ஆயிடுவான். ஒரு 3 இயர்ஸ் மட்டும் நீ இந்த மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டினாலே அவங்க விட்டுருவாங்க என்னை வீட்டில். ஸோ நீ கொஞ்சம் பேசு மாமா. எனக்கு ஜென்னை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படியா சரி அவனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பு அப்படிங்கிறான். நீங்கள் ஓகே மாமா. அப்புறம் உனக்கு என் மேலே எந்த ஒரு கோவமும் இல்லைல்ல மாமா? என்ன என்னடி கோவம் இருக்க போகுது? உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கும் போது நான் என்ன பண்ண முடியும்? சரிடி நான் வேணா வீட்டில் பேசுகிறேன் சரியா? ஓகே மாமா. நான் நினச்சேன் நீ வீட்டிலக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு. ஆனால் நீ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கை ஹக் பண்ணிவிட்டு சரி மாமா நான் உன்னை நம்பி தான் இருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ணு. எதுனா ஒன்றா சொல்லு. நானும் உனக்கு கூட நிற்கிறேன். உன் கூடவே நான் தானே நிற்கிறேன். அப்படி என்ன? சரி மாமா
இதுக்கு மேலே பேசினா அப்புறம் அம்மா வந்துடும் கேட்டுட்ருப்பா. என்ன பேசிகிட்டு இருக்கேன் எது பேசிகிட்டு இருக்கேன்னு. சரி மாமா நீ எனக்கு பார்த்துட்டு சொல்லு ஆ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போகிறீங்க. ஜேகே போகிறவங்கள பார்த்துட்டு அப்படியே ஒரு சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. இங்கே நீங்களும் அப்படி ஜாலியாக போயிட்டு பெட்டில் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டு ஜென்னுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாமே சொல்கிறீங்க. அவனும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு வச்சிடுறான். நீங்களும் ரொம்ப சந்தோஷமா அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எப்படியாவது ஜேகே அந்த மேரேஜ் நிறுத்துறான்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க. இப்போ அப்படியே டேஸ் ரொம்ப பாஸ் ஆகுது. ஆக்சுவலி உங்களுக்கு 2 வீக்ஸில் மேரேஜ்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதுக்கு இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. இன்னுமே அவங்க அதை ஸ்டாப் பண்ணுற மைண்ட் செட்டே இல்லாமல் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக அந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஜேகேட்ட போயிட்டு மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க அந்த மேரேஜுக்கான ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கான். வயன் இப்பயே பேசணுமாடி? கொஞ்சம் வெயிட் பண்ணு, வேலை பார்த்துட்ருக்கேன்ல. மாமா வரேன் வெயிட் பண்ணு. மாமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாமா. என்னாடி உனக்கு? அது இந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணுற நீ சொன்னில, என்ன நீ எதுவுமே பண்ணலை. எல்லோரும் மேரேஜுக்கான ஒர்க் தான் பார்த்துட்ருக்காங்க. என்ன மாமா இதெல்லாம்? வயன் நான் பேசுகிறேன் நான் பார்த்துக்கிறேன்ட்டேன். என்னடி? அப்படியே மேரேஜ் ஆனாலும் ஆஃப்டர் மேரேஜ் நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு கூட நீ அவங்க கூட போய்க்கோ சரியா? இப்போது எல்லாருமே ஆசைப்பட்றாங்கடி. நான் பேசினேன் எல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. நான் என்னடி பண்ணட்டும்? நான் மாதிரி தானே நானும் இருக்கேன். ஆமாம் என்னம்மாம்மா இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற? நான் பேசினேன் யாரும் ஓகே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்கிறேன். என்னம்மாம்மா இதெல்லாம் எனக்கு புரியலையே. நான் அன்றைக்கி உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தானே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏய் இருடி நான் பார்த்துக்கிறேன். நான் தான் சொன்னேன்ல ஆஃப்டர் மேரேஜ் கூட நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு அவங்க கூட போய்க்கோன்னு. அப்புறம் என்ன? மாமா எனக்கு பயமாக இருக்கு மாமா. உனக்கு ஏன் புரிய மாட்டேது? என் சொன்னால் கேட்டு பழகு, ஆட்டம் பிடிச்சி பழகாத. எனக்கு இப்படி ரொம்ப ஒரு ஆட்டம் பிடிச்சின்னா பிடிக்காது. என்னடி நான் பண்ண சொல்கிறேன்? என்கிட்ட வந்து சொன்னா போய் உங்கள் அம்மாட்ட வேணால் சொல்லு, அப்புறம் உனக்கு இதாக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாடி அப்படியே ஒர்க்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் இப்போ இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே ரூமுக்கு போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. ரொம்பமா அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜென்கிட்டேருந்து கால் வருது. நீங்கள் சென்னோட காலை பார்த்ததும் டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு ஹலோ ஜென் எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போது அங்கேருந்து ஒரு பர்சன் ஹலோ மேடம் நான் இவரோட ஃபோன்லேருந்து பேசுகிறேன். இவர் பேர் என்ன ஜென்னா? ஆமாம் நீங்கள் யார்? அது இவருக்கு இப்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. வாட்? ஆக்சிடெண்ட்டா? எங்கே? அது இந்த ஏரியாவில் சிவில் சிட்டி ரோடு இங்கே தான். வர முடியுமா? அது என்னங்க ஆச்சு? இப்போ அவன் எப்படி இருக்கான்? ஓகேவா? பெருசாக அடி எதுவும் படல தானே? அது ஆல் ஆக்சிடெண்ட்லேயே ஸ்பாட் அவுட்மா. என்னது? என்ன சொல்கிறீங்க? உண்மையா இப்போ தான் ஆம்புலன்ஸ்லாம் கால் பண்ணோம். நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் வந்துடுறீங்களா? ஏங்க என்ன சொல்கிறீங்க? அவன் இறந்துட்டானா? அது ஆமாம்மா. அவன் ரோடு கிராஸ் பண்ண வரும்போது ஒரு பெரிய லாரி வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து இடிச்சிருச்சு. அதான். எந்த ஹாஸ்பிட்டல்? அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களும் சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே அவசர அவசரமாக கிளம்பி அப்படியே கீழே வரீங்க. எங்கள் ஜேகே உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. உங்கள் சித்தி வந்துட்டு ஒயன் எங்கடி கிளம்பிட்டு இருக்கா? ஓ உனக்கு தான் மேரேஜ் அப்படின்னு சொல்லி கிளம்பி சும்மா இருக்கியா? பரவாயில்லடி ரொம்ப அழகாக இருக்க. ஜேகேக்கு கரெக்டாக இருப்பேன்.
அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஜேகே எப்படி உங்களை பார்க்குறான்? உங்கள் ஐஸ்லாம் டியர்ஸாக இருக்குது. நீங்கள் அது நான் நான் இப்போ கொஞ்சம் வெளியே போகணும் அப்படிங்கிறீங்க. ஜேகே அப்போ உங்ககிட்ட வந்துட்டு எங்கே போகிற? அது மாமா என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? எந்த ஃப்ரெண்டுடி? ஆ அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு கேட்குறான். நீங்கள் பக்கத்தில் அப்படி உங்கள் சித்தியை பார்க்குறீங்க. அவங்களும் உங்களை பார்த்துட்ருக்காங்க. என்னம்மா எந்த பொண்ணுக்கு? கூட படிக்கிற பொண்ணுக்கு எதாவது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா? ஆ ஆனால் ஒயன் கல்யாணத்தை வச்சுட்டு வெளியெல்லாம் போகக்கூடாதுமா. அதுவும் இந்த மாதிரி கெட்ட விஷயங்களுக்கெல்லாம் போகவே கூடாது. அது நல்லது கிடையாது ஒயன். என்ன கேட்டால் நீ ஃபோன்லேயே என்ன ஏதுன்னு பேசி முடிச்சிரு. ஆ சரியா? அங்கெல்லாம் போகாத. அந்த மாதிரி கெட்ட விஷயத்துக்கெலாம் போகக்கூடாது. நல்ல விஷயம் வீட்டில் நடக்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் இல்லை, நான் போயே ஆகணும். இல்லை ஒயன் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜேகே ஏய் இங்கே வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். உங்கள் சித்தி போகிறவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு சின்ன சிறுசுங்க அப்படி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. இங்கே ஜேகே உங்களை இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல விட்டுட்டு நாடி ஆச்சு அது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாமே சொல்கிறீங்க. ஜேகேவும் என்னடி சொல்கிற? ஸ்பாட் அவுட்டா? அப்படி தான் சொன்னாங்க அவங்க. நம்பர் கொடு நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த நம்பரை வாங்கி அப்படியே கால் பண்ணி கேட்குறான். ஆமாம் அவங்களும் அதான் சொல்கிறாங்க. பக்கத்தில் அவங்க அம்மாலாம் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. அந்த சவுண்டெல்லாம் கேட்குது உங்களுக்கும். ஸ்பீக்கரில் தான் போட்டு பேசியிருந்துருப்பான். நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நீங்களும் அப்படியே அதே இடத்துல உட்காந்து ரொம்ப அழுறீங்க. எங்கள் ஜேக்கா உட்கா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் உங்களை பார்த்துட்டு ஏய் ஃபிட்ரி தான் சொல்கிறேன்ல ஆ விடு ஒன்றும் இல்லை எதோ ஆயிருக்காது விடு. மாமா இல்லை மாமா நீ கேட்டேல அவன் என்னை விட்டு போயிட்டானா போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அழுறீங்க. ஜேகேவே உங்களை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான். பட் நீங்கள் கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே தெரில. அவனும் ரொம்ப ஒரு மாதிரி சரி ஓகே நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக தனியாக இருந்தால் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு விட்டுறான். நீங்களும் அப்படி ஒரு மாதிரி ரொம்ப அழுது டயர்டாகிட்டு ஒரு மாதிரி லைக் வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்கீங்க. இப்படி தான் 2 டேஸும் போயிருக்கோம். வேறு வழியே இல்லாமல் ஜேகே உங்களை மேரேஜும் பண்ணுற சுச்சுவேஷன் ஆகிடுக்கும். நீங்களும் வீட்டோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு வேறு வழியும் இல்லாமல் விருப்பமே இல்லாமல் ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கும் ஜேகேவுக்கும் மேரேஜ் ஆகியிருந்திருக்கும். உங்கள் வீட்டில் 2 பேர்த்துக்கும் தனியாக ஒரு வீடு வாங்கி விட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ அங்கே தான் இருக்கீங்க 2 பேரும். அதாவது மேரேஜ் முடிஞ்சு 2 பேரும் உங்களோட ஹவுஸில் இருக்கீங்க. இப்போ ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு ஹயன் எனக்கு தெரியும்டி நடந்தது ரொம்ப பெரிய விஷயந்தான். அதுக்குன்னு அப்படியே இருக்காத. புரியுது உன் சுச்சுவேஷன். பிரேக் எடுத்துக்கோ. இங்கே பாரு இப்போது நீ என் ஒய்ஃப். அதனால நான் சொல்கிறேன். ஆமாம் நான் அவனுக்கு ஒய்ஃப் ஆக வேண்டியது. ஆனால் உன் கூட எப்படி இருக்கா? இந்நேரம் அவன் மட்டும் இருந்திருந்தானா அவனும் நானும் தானே இருந்திருப்போம் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இதை கேட்கவும் ஜேக்கு அப்படியே சொல்லணும் உள்ள கோவம் வருது தான். பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுறான். நீங்கள் மாமா எனக்கு கஷ்டமாக இருக்கு மாமா. ஹே ராதடி நீ ஃப்ரீயாக விடு. சரியா? எனக்கு இப்போது ஒரு எமர்ஜென்சியாக ஒரு கால் பேசிட்டு வரணும். நான் பேசிட்டு வரேன். எதுவும் நினைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அங்கேருந்து கிளம்பி அப்படியே பால்கனி சைடு வந்துடுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக உட்காண்ட்ருக்கீங்க. அப்போது ஜேக்கிங்க மொபைல் எடுத்து அப்படியே கால் பண்ணுறான். அங்கேருந்து ஒரு பர்சன் நான் மச்சான் நீ சொன்ன மாதிரியே சொன்ன தூக்கியாச்சு. அப்புறம் என்ன பையன் கூட மஜா தானே? இதுவும் இன்றைக்கி தான் கல்யாணம் ஆயிருக்கு. இப்போ நீ நைட்டு எப்படிறா இன்று முதல் இரவா அப்படின்னு கேட்குறான். இங்கே ஜேகே டே சும்மா இருடா. இவளுக்காக அவனை கொலை பண்ணியிருக்கேன். லைக் இதை மர்டராக ஆக வேண்டியது. ஆனால் ஆக்சிடெண்ட்டாக முடிஞ்சிருச்சு.
அவனை என் கையில் விழணும்னு நினச்சேன். என்ன பண்ணுறது? டேய் விட்றா. அப்படி அவன் எப்படி செத்தான் என்ன? செத்துட்டான்ல. ஆ நீ ஒயின் கூட மஜா பண்ணு மாமே. ஹே எங்கடா தயாங்க இந்த மயிறு அந்த மயிரை நினச்சி அழுதுட்டுருக்கா. அதுவே எனக்கு கட்டுப்பாது. இப்போ என்ன தெரியுமா வந்து சொன்னான்ட்ட, இப்போ மட்டும் உனக்கும் எனக்கும் கல்யாணம்னா இப்போ அவன் கூட தானே இருந்திருப்பேங்கிற மயிறு. எனக்கு அப்படியே கோவமாக வருது. வர்ற கோவத்துக்கு பலான்னு அப்பிடுவேன்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்து உன்ட்டு வந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது? இடம் என்னதான் நம்ம பண்ணாலும் அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. அதனால தான் அவள் அப்படி இருப்பா. கொஞ்ச நாள் ஒரு 20 நாள் கம்முன்னுடா. அதுக்கப்புறம் அவள்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் என்ன டெய்லியும் மஜாதான். டேய் ஏன்டா தயாங்கா இவளும் 2 நாளில் ஏதோ கொஞ்சம் மனசு மாறுவான்னு பார்த்தா ஒரு மயிறு மாறல. அவனை நினச்சிட்டே இருக்கா. நான் பண்ணுறதுனே தெரில. சாம வச்சான் ஏதாவது ஐடியா கொடுக்கட்டா? கொடு அப்படின்னு கேட்குறான். அவன் சேர்த்து தேங்க ஐடியா கொடுக்குறான். இங்கே ஜெயிக்கும் வந்து கேட்டுட்டு பரவாயில்லடா உனக்கும் நல்ல மூளை தான் இருக்குது போல். டேய் பிறப்புலே நான்லாம் அழகண்டா. அப்படியே கொஞ்சம் அறிவும் கடவுள் சேர்த்து கொடுத்துட்டாரு. அவ்வளோதான். அப்புறம் என்ன பார்த்துக்கலாம். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. இப்போலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் அந்த பையனோட வீட்டுக்கு செட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டில்ல. எல்லாம் பக்காவாக பண்ணியாச்சு. ஏதோ கவலைப்படாத. ஆனால் ஜெயே நீ வித்தா காரண்டா. எப்படி ஒயின்கிட்டேருந்தே அவனோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி அவன் எப்படி என்னென்னலாம் கண்டுபிடிச்சி பிளான் போட்டு தூக்கிட்ட. பரவாயில்ல மச்சான் நல்லா தான் இரு. அப்புறம் இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் பார்த்துக்கோ சரியா? கண்டிப்பாக இதை நான் அவள்கிட்ட சொல்லவே போகிறது கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவளை பார்த்து பார்த்து அவளை ரசித்து வளர்ந்துட்டு வந்தா இவன் வந்து திடீர்னு வந்து சொல்கிறான் இந்த மாதிரி இன்னொரு பையனை லவ் பண்ணுறான் அப்படிங்கிறான். எனக்கு அன்றைக்கே எப்படி தான் வந்துச்சு. அவள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு எனக்கு நீ தாண்டி உனக்கு நான் தாண்டி இந்த மாதிரிலாம் வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லணும் போல இருந்துச்சு. என்ன பண்ணுறது? முன்னாடி நான் நல்லவனாக இருந்தால் தானே மிச்ச வேலையெல்லாம் கரெக்டாக முடியும். அதுக்காக தான் நான் நல்லவன் வேஷம் போட்டா இதுக்கப்புறம் வந்து என்னையே சேர்த்து வைங்கிறா. சேர்த்து வைப்பேன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பார்த்து கேட்குறான். இங்கே தேங்க அப்படியே சிரிக்கிறான். இங்கே ஜெயிக்கவும் சரிடா மச்சான் ரொம்ப நேரம் பேசினா அந்த மாதிரி அங்கேயோ அழுதுட்டு தான் ஆகிட்டுருக்கோம். நான் போய் பார்க்குறேன் அவளை சரியா? சரி மச்சான் 1 வீக் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க பேசிட்டு கட் பண்ணுறான். எங்கள் ஜெயிக்கவும் கட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்க்க வேணாம் நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க. அவனும் வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்து ஒரு மாதிரி ஆறுதெல்லாம் சொல்லிவிட்டு உங்களை ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிட்டு அப்படியே போய் வேலையெல்லாம் பார்க்குறீங்க. இப்படி ஒரு 1 வீக் போகுது. நீங்கள் இப்போ வந்துட்டு நார்மலாக எல்லா ஒர்க்கு பார்க்குறது செய்து அந்த மாதிரி இருப்பீங்க. பட் சடனாக அந்த விஷயம்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி சோகமாகிடுவீங்க. இப்போது 1 வீக் கழிச்சு ஒரு நைட்டில் நீங்கள் அப்படியே ஜெயிக்க வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க எப்போ வருவாருன்னு. அப்போது கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. நீங்கள் அதை கேட்டதும் போய் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அவங்க ஜேகே செம்மையாக குடிச்சிட்டு வந்து நிற்கிறான். நீங்கள் அவனை பார்த்ததும் மாமா என்ன இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? என்ன மாமா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவன் உன என்னடி பிரச்சனை? உன என்ன நான் குடிப்பேன் குடியாமல் இருப்பேன். உன என்னடி நீ தான் என்னை அக்செப்ட் பண்ணிக்கல அப்புறம் எது என் மேலே அக்கறை மட்டும் போடுற? உனக்கு அந்த ஜென்மால் தானே காதல் அப்படியே வடிஞ்சு வரும். நான்லாம் உன் கண்ணியே தெரிய மாட்டேலடி. அதனால தானே மேரேஜ் ஆகி என்னை எப்படி விட்டுட்ட? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியாடி என் நிலமைய? கஷ்டமாக இருக்குடி. கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளோ அழகாக பக்கத்தில் ஒரு பொண்டாட்டியை வச்சுட்டு முடியல. ஆனால் நீலாம் சரியான செல்ஃபிஷ்டி. உன் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. நீ லவ் பண்ண பையன் அப்படி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கஷ்டப்படுத்துகிற பார்த்தியா? ஏண்டி அவனுக்கு அப்படி ஆனால் நான் என்னடி பண்ணுவேன்? உனக்கு கஷ்டமாக இருக்கும் தான். அதுக்குன்னு நீ எத்தனை நாளைக்கு எப்படி இருக்க போகிற? எனக்கு வலிக்குது, ரொம்ப வலிக்குது.
என்ன பண்ணுறது? ஆ எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. எனக்கு உன்னை எதுவுமே சொல்லவும் தோண மாட்டேதா, எதுவும் சொல்ல முடியல. நீ அவனுக்காக என் லைஃப்பையும் சேர்த்து தொலைகிறடி. நான் பேசாமல் எங்கேயாவது போயிட்டாடி. ஆ உனக்கு நான் இருக்கிறது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அப்படின்னு தான் பேசுகிறான். நீங்கள் ஐயோ மாமா, என்ன இதெல்லாம்? ஆ நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளவா இல்லாடி நான் அப்படியே வாசலோட. ஐயோ உள்ளே வா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே கூட்டு போய் சோஃபாவில் உட்கார வைக்கிறீங்க. இங்கே நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டு என்ன மாமா இதெல்லாம்? அதான் சொன்னேன்லடி, கஷ்டமாக இருக்குடி. என் கஷ்டத்தை நான் எப்படி தான் போக்குறது? 30 வயசாச்சு. எந்த பொண்ணையும் பார்த்தது கிடையாது, எந்த பொண்ணையும் லவ் பண்ணதும் கிடையாது. ஆனால் உனக்கு 21 வயசு, நல்லா அழகாக லட்சணமாக இருக்கு. நச்சுன்னு இப்படி அழகாக ஒரு பொண்ணாட்டிய பக்கத்தில் வச்சு எப்படி நான்? எனக்கு புரியுதுடி உன் கஷ்டம்லாம். ஆனால் என்னையும் கொஞ்சம் நினச்சி பாருடி, கொஞ்சம் நினச்சி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வளரிட்டு அப்படியே அந்த சோஃபாலே அப்படியே ஃப்ளாட் ஆகிடுறான். நீங்கள் ஐயோ மாமா போச்சு. என்ன தான் அவருக்கு இப்போ பிரச்சனையா? இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஜேகே பேசணும்னு ஞாபகம் வருது. நீங்களும் அப்படி ஜேகே பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அவனோட சாக்ஸ் அண்ட் ஷர்ட்டில் 2 பட்டன்லாம் கழட்டி விட்டுட்டு அவனுக்கு கொஞ்சம் இந்த வேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. தென் அப்படியே ஜேகே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஆமாம், இவர் சொன்னது கரெக்டு தான். கல்யாணமே 1 வீக் ஆச்சு. நான் என் லைஃப்னு பார்த்துட்டு மாமாவை அப்படியே விட்டுட்டேன். அவர் கூட நார்மலாக கூட நான் பேசலை. ஏன் வயன் இப்படி இருக்க? அவர் சொன்ன மாதிரி செல்ஃபிஷ் தான். சென்னுக்கு அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படி இருக்க. உன்னை கல்யாணம் பண்ண அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கும் அந்த இடத்துல வேறு வழி தெரிஞ்சிருக்காது. வீட்டில் எல்லோரும் சேர்ந்து அவரை மேரேஜ் பண்ணுன்னு சொல்லும்போது அவருக்கும் 30 ஏஜ். ஆனால் இவரை பார்த்தா 30 மாதிரியா இருக்குது. ஏதோ சின்ன பையனாட்டம் இருக்கார். வயன் இப்போ அது எதுக்கு உனக்கு? பாவம்ல. பேசாமல் என் லைஃப் எனக்காக தான் வாழ முடியல, இவருக்காகவாவது ஸ்டார்ட் பண்ணலாமா அகைன்? ஆனால் அது எப்படி? அப்படி நான் பண்ணால் ஜென்னுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்காதா? ஆனால் அதுக்கு லைஃப் லாங் நான் இப்படி இருக்க முடியுமா? இப்போ நான் மேரேஜ் பண்ணது எனக்கு ஒரு துரோகம் தான். எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரிலையே. ஜென்னை பார்த்தா எங்கள் மாமா கஷ்டப்படுவார். ஆனால் முடிஞ்சு போனது தானே. இனி என்ன பண்ண போகிறேன்? ஆக்கிற விஷயத்தை தானே பார்க்கணும். அப்படின்னு சொல்லி ஜேகே பார்க்குறீங்க. அவன் குழந்த மாதிரி தூங்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அச்சோ சாரி மாமா, ரொம்ப சாரி, என்னால் நீ உங்கள் லைஃபே கெடுத்துக்காத, இப்படிலாம் குடிச்சிட்டு வராத மாமா, கஷ்டமாக இருக்கு. அதெல்லாம் எவ்வளோ பேட் தெரியுமா? அது கடைசியில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா? இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டு இனிமேல் நான் உனக்காக வேணால் என் லைஃப் வாழ்கிறேன். ஆமாம், சென்னுக்கு நான் ஆல்ரெடி துரோகம் பண்ணிட்டேன். உன்னை மேரேஜ் பண்ணிட்டேன்ல, அதுவே துரோகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே டிஎஸோடு இருக்கீங்க. லைக் இப்போ நீங்கள் எப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா இனிமேல் சென்னை நினச்சி ஃபீல் பண்ண வேணாம், ஜேகேக்காக உங்கள் லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக ஒரு திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போது அப்படி ஆமாம் அதான் கரெக்டு. நான் இனிமேல் ஜேகே மாமாவுக்கு தான், அவருக்காவது நான் லாயலாக அவர் கூட லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவோட ஹேரை அப்படியே தடவி கொடுத்துட்டு அங்கேருந்து எழுந்திரிட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. நீங்கள் போனதும் நீங்கள் ஜேகே அப்படி லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்மிர்க் பண்ணிடலாம். நீங்கள் அட்லீஸ்ட் ரூமுக்கு போய்ட்டு ஒரு பெட்ஷீட் மட்டும் எடுத்துகிட்டு வரீங்க. நீங்கள் வரதை பார்த்து டக்குன்னு மறுபடியும் அதே மாதிரி ஆக்ட் பண்ணுறான். இது எதுவும் தெரியாமல் நீங்களும் பாவமாட்டம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது.
ஜேகேவும் அப்படி தூங்கி இருந்திருப்பா. நீங்களும் அவன் பக்கத்துலேயே படுத்து தூங்கி இருந்திருப்பீங்க. இன்றைக்கி ஒரு சண்டே தான். ஸோ நீங்கள் அப்படியே மார்னிங் எழுந்திரிச்சிட்டு அறக்க பறக்க கிச்சனில் போய் ஒர்க்லாம் பார்க்குறீங்க. நீங்கள் ஜேகேவும் அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சிட்டு ஓயன் என்னடி பண்ணுற? அது மாமா உங்களுக்கு தான் சமைச்சு வச்சிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறீங்க. எங்கள் ஜேகேக்கு அது புதுசாக இருக்குது. அவன் சமையறியா? என்னடி சமையற? நல்லா வாசனை ஆறியே அப்படி சொல்லிட்டு உங்கள் பின்னாடி வந்து உங்கள் க்ளோஸாக நிற்கிறான். நீங்கள் என்ன இவர் இவ்வளோ க்ளோஸாக வந்து நிற்கிறாரு? ஆ இப்போ ஏன் ஹார்ட் இப்படி அடிச்சுக்குது? நர்வஸ் ஆகாத? ஆ பி கூல் அப்படின்னு உங்களை நீங்களே அப்படியே சமாதானப்படுத்திகிட்டே சமைச்சிட்ருக்கீங்க. ஜேகே வந்துட்டு உங்கள் பேக் சொல்லிட்டுலாம் சின்ன வச்சுட்டு நாட்டி பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறான். அவன் அப்படியே உங்களை பார்க்கும்போது அவனோட நோஸ் வந்து உங்கள் இயர்ஸ் கிட்ட படுது. உங்களுக்கு அது மாதிரி கூசுது. நீங்கள் மாமா நீ என்ன பண்ணுற? அது சாரிடி. அதெல்லாம் இல்லை, பரவாயில்ல. நீ தானே? நீ யார் இப்போது? என் ஹஸ்பண்ட் தானே? உனக்கு இல்லாத உரிமையா? இது நீ தானா? நாடி திடீர்னு இப்போலாம் பேசுகிற? அது இல்லை மாமா, நீ ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிட்டு வராத. எனக்கு கஷ்டமாக இருக்கு மாமா. அப்போல்லாம் பண்ணாத. நான் யோசித்தேன், ப்ராக்டிக்கலாக நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அதெல்லாம் முடிஞ்சு போனதா. அது இனி வரப்போகிறது கிடையாது மாமா. இப்போது உனக்காக நான் என் லைஃப் வாழலான்னு நினைக்கிறேன். எனக்கு ஜென் இல்லைன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் ஜென்னவே நினச்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக உன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். அண்ட் ஆல்சோ நானே ஏதாவது பண்ணிக்குவேன். பேசாமல் நான் உனக்காக வாழ நினச்சேன்னா உனக்காக நான் இருப்பேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அதை கேட்டுட்டு ஓயன் நாடி திடீர்னு எப்படி நேற்று நான் குடிச்சிட்டு வந்து அதெல்லாம் இல்லை மாமா. நான் சொல்கிறேன், நீ குடிச்சிட்டு வந்து என்ன பண்ண? நீ பேசாமல் போய் படுத்துட்ட, அவ்வளோதான். நீலாம் எதுவுமே சொல்லலை. எனக்கு தோணுச்சு நேற்று உன்னை பார்த்துட்டு இருந்தேன்னா அப்போ தான் தோணுச்சுருந்ததெல்லாம். அண்டு நான் யோசித்து பார்க்கும்போது இதான் கரெக்டுன்னு பட்டுச்சு. சாரி மாமா. அண்ட் என்னால் உடனே உங்க கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ண முடியாது தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஜேகே பக்கம் பார்த்து திரும்புகிறீங்க. ஜேகே அப்படி உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் ஹக் பண்ணிக்கிறீங்க. எப்படியோ ஒரு 1 மந்த்து போயிருக்கும். இந்த 1 மந்த் நீங்கள் ஜேகே கூட செம்ம க்ளோஸாக இருந்திருப்பீங்க. லைக் அப்போலாம் ஒரு விஷயம் நடந்ததெல்லாம் மறந்துட்டு, பாஸ்ட்லாம் மறந்துட்டு, புதுசாக ஒரு லைஃப் ஜேகே கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ அப்படியே நீங்களும் ஜேகே வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் வந்ததுமே ஜேகே நீங்கள் இது சாரியில் எப்படி இருந்தது தெரியுமா? என்ன சாரி கிரேவிங்ஸா? அப்படியும் சொல்லலாண்டி. நான் எனக்கு என்னமோ நீ இந்த சுடிதார் போட்ட தான் பிடிக்கும் எனக்கு. ஏன் மாமா? எல்லா ஹஸ்பண்டுக்கும் சாரி கட்டினா தானே பிடிக்கும். இல்லாடி என்னை ஒன்று அப்படியே பார்த்து பழகிச்சா, அதனால் சாரி கட்டினா ஸ்பெஷலாக இருக்குதா. ஆனால் அந்த சுடிதாரில் நல்லா இருக்குடி, அப்படியும் ஷேப்பெல்லாம் தெரிஞ்சு. மாமா இதெல்லாம் எப்போ பார்த்த நீ? அது காலேஜ் டேஸ்லேருந்து உன்னை பார்க்குறேன்ல. அப்போ இதெல்லாம் நீ நோட் பண்ணியா? அப்போ நோட் பண்ணல. இப்போ இடையில மேரேஜ் ஆகிட்டு வீட்டில் சுடிதார் போட்டிருந்தில்ல, அப்போ தான் நீ நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். உண்மையாவா? உண்மையாக தான்டி, உண்மையாக தான். அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் ஜேகே ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போது ஜேகே நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமாடி? இப்போ நீ ஓகேவா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அது வேணான்னா வேணாடி. இல்லை மாமா எனக்கு ஓகே தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேவும் ஓகேவாடி? உண்மையிலே ஓகேவா? ஓகே தான் மாமா, ஓகே தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே டக்குன்னு அப்படியே உங்களை தூக்கிட்டு ரூமுக்கு போகிறான். இதுக்கப்புறம் வர சீனை நம்ம டெலகிராமில் பார்த்துக்கலாம்டா. ஆஃப்டர் த சீனுக்கு அப்புறம் பார்த்தா நீங்கள் ஜேகேவோட ஷோல்டர் மேலே படுத்துட்டு ஆமாம்மா என்னால் இது நம்பவே முடியல. என்னடி நம்ப முடியல?
உன் கூட ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான் எனக்கு நடந்துச்சு. ஆனா இப்போ பாரு, ஏதோ லவ் மேரேஜ் பண்ண மாரி இருக்கேன். ம். நான் இதுவும் நல்லா இருக்குல்ல? ஆமாம் மாமா. இதுவும் நல்லா தான் இருக்கு. அப்படி சொல்லிட்டு ஜேக்கவ ஹக் பண்ணுறீங்க. அவனும் உங்கள் ஃபார்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே ஹாப்பியாக அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்படியே உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஓகேடா, இதோட அந்த ஒன் ஷாட்டை இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு தெரில. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டாட்டா.